புதுயுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தெய்வ தரிசனம், தெரியாத தெய்வங்கள், தெரியாத கோவில்கள், தெரியாத புராண வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கட்டமைப்போட நம்மளுடைய தெய்வங்களை நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாமல் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறது மெய்சிலிர்க்க வைக்குது. இந்த தருணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காகவே இந்த தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஒவ்வொரு கோயிலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோவில்கள் நமக்கு தெரியும், அந்த தெய்வங்கள் தெரியும். ஆனால் அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராணமோ அந்த ஸ்தலத்துடைய வரலாறையோ கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது அற்புதமான சிறப்புகள் நமக்கும் காத்துட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில். மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே அந்த வாய்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய உடல்லையும் சரி ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த சக்தி வாய்ந்த தெய்வத்துடைய மகிமைகள், தல வரலாறு, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகளையும் சுவாரஸ்யமாக பேசுறதுக்காக நம்மளோட இணைந்திருக்காங்க திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ள நல்லா இருக்கும் மேம். உலகமெங்கும் வாழும் நமது புதியுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் மேம். தெய்வங்களை பற்றி பேசும்போதும் சரி, தெய்வங்களுடைய கோவில்களை பற்றி பேசும்போதும் அந்த ஆலயங்களே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதில் உச்சமாக நம்ம பார்க்குறது மாரியம்மன் அப்படின்னு பேரை சொன்னாலே இப்போ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கே கொஞ்சம் மெய்சிலிர்த்துரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வம். அப்போ சமயபுரம் மாரியம்மன் அந்த இடத்துல எப்படி எழுந்தருளினாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார். சமயபுரம் மாரியம்மன், மகாமாரியம்மனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த மகாமாரியம்மனுக்கும் நமது புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அப்படிங்கும்போது அம்பாளை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்பேற்பட்ட தெய்வம், அப்பேற்பட்ட தெய்வம்னா இதோட எங்கேருந்து வராங்க அப்படின்னா, இது இவங்க யார் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ண அவதாரத்தில் தேவகியோட குழந்தையா பிறக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மகாமாரியம்மன்னு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு பேரும் அம்பாளுக்கு உண்டு. அந்த பேர் தான் மாயாதேவி. அப்போ இந்த மாயாதேவின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தேவகியோட தட் இஸ் அண்ணனான கம்சன், அவருக்கு குழந்தைகளால் பாதிப்பு வரும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சுவாமியோட திருவிளையாடல்னால அம்மாவுக்கு பிறந்த மாதிரி, தேவகிக்கு பிறந்த மாதிரி கணக்கில் கொண்டு இந்த விஷயம் வருது. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, கம்சன் என்ன பண்ணுறாருன்னா, பிடிச்சி தூக்கி கொல்றதுக்காக எடுக்கும் பொழுது நம்ம அம்பாள் என்ன பண்ணிடுறான்னா, மாயஸ்வரூபினியாக இருந்து அவதார ஸ்வரூபமாக வந்துடுறான். வந்துடும்போது கையில் வேலு, அம்பு, இந்த மாதிரி விஷயங்களோட தான் அம்பாள் மாயமாக மறைஞ்சிடுறா. மறையும் பொழுது இது ஒரு உண்டு, கிருஷ்ணா இதில் உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும், இதுக்கு இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா, கிருஷ்ணரோட தங்கைன்னு வந்துடுறாங்க இல்லையா, இப்போ கிருஷ்ணரோட சகோதரின்னு வந்துடுறா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் கோவிலிலிருந்து நம்ம தாய் சமயபுரத்தாளுக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சீர் வைக்கிற பழக்கங்கள் உண்டு. ஆமா, குறிப்பா பார்த்தோம்னா நம்ம திருச்சி சுற்று வட்டார பகுதிகளே இந்த சீர் வைக்கிறத உறவினர்களே மிஸ் பண்ண மாட்டாங்க, கட்டாயமா வச்சணும். ஏன்னா தெய்வத்துக்கே சீர் வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த வழக்கம் தொன்று தொட்டு அங்க இருக்கவங்க அந்த சீர் வைக்கிறத மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா தெய்வத்துக்கு சீர் வைக்கக்கூடிய கதை எப்படி சார் வந்தது? அதாவது இதுல என்னன்னா, அந்த காலங்கள்ல இன்னைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, அந்த காலங்கள்ல இருந்து அது கிருஷ்ணர் கிருஷ்ணஸ்வரூபம் தான் நமக்கு அரங்கநாதர்ன்ற கணக்குக்கு இந்த சீர் வைக்கிற வழக்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் உண்டும் போது அண்ணா, தங்கச்சி, அதே மாதிரி தம்பி, அக்கா, இந்த பழக்கங்கள் நம்மளுடைய உயர்வான சனாதன தர்மத்தில் சுவாமிக்கே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சிவன் பார்வதி எடுக்கும்போது நம்ம அதுதான் அடிக்கடி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஹரியும் ஹரனும் ஒன்றுப்பா, இவர் மகாமா, இவர் மச்சினம்ப்பா, இதுக்குள்ள உங்களுக்கு எதுக்குப்பா சண்டை அப்படிங்கிற மாதிரி இவங்க யாரு. இன்னொரு விஷயமும் இதில் சொல்லப்படுது. இந்த சீர் வைக்கிற பழக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை.
அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம நாராயணர் என்ன பண்றதா கணக்குல இருக்குன்னா, அந்த வேத இதுல வரும். அப்போ அவர் வந்து போய் கேட்கிறாராம். ம். உங்க வீட்டுக்காரர் தான் வந்து எப்ப பார்த்தாலும் தியானத்திலேயே தானே இருக்காரு. ஆமா. அப்படின்னு ஏதோ கடுமையான சொல் பேசும்போது, ம். அம்பாளுக்கு கோவம் வந்துடுது. இந்த கோவம் அவ வந்து அம்பாளோட பிறப்பே எப்படின்னா, கோவத்தோட வந்தவ இல்லையா? ஆமா. அப்ப கோவத்தோட பார்க்கக்கூடிய அம்சங்களும் உண்டுன்னு சொல்லப்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ரெங்கநாதர் ஒரு பக்கமா இருப்பாரு, அம்பாள் ஒரு பக்கமா இருப்பா. ஆமா. திருச்சி ஆமா. வடிவமைப்பே அப்படிதானே. வடிவமைப்பு அப்படிதான் இருக்கும். அப்போ இதுக்கு இன்னொரு புராணங்கள் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு வந்து வழிபாடுகள்னு எடுத்து பார்க்கும்போது, இதுலயும் நம்ம முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசினோம். உச்சி பிள்ளையார பத்தி பேசும்போது, எல்லா மன்னர்களுமே எல்லா மன்னர்களுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருந்த மன்னர்களால ஆதி காலங்கள்ல மாயாதேவின்னு சொல்லக்கூடிய இந்த மாயாதேவியை வழிபட்டிருக்காங்க. ஓ! மாயாதேவியை வழிபட்டு தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, திருச்சியை தலைநகரமாக வைத்து தான் விஜயநகர சாம்ராஜ்யம், கண்ணனூர்ன்ற பேர் தான் ஆக்சுவலா சமயபுரம். அப்படி ஒரு ஆட்சி புரிஞ்சவங்க தான் விஜயநகர பேரரசு. விஜயநகரத்துல அந்த பேரரசுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. ம். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோழ மன்னர்கள் வராங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய தட் இஸ் லைக் நாயக்க மன்னர்கள் வராங்க. இவங்க எல்லாமே வரும்பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய விஜயநகரத்துல ஆண்ட ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அம்பாளை தட் இஸ் ம். அவங்க வழிபட்ட மாயாதேவி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாளை அம்பாள். கண்ணனூர் வழியா கொண்டு போகும்போது தான் இப்பதான் நம்ம சமயபுரம் ஆமா. கண்ணனூர் வழியா தூக்கிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சாமா, அங்க தூக்கிட்டு போகக்கூடியவங்க தந்தத்துல வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இறக்கி வச்ச அம்பாள் அப்படியே எந்திரிக்கவே இல்லையா. இது இன்னைக்கும் அந்த ஊர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்பதான் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருந்த அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அம்பாளுக்காக அது பிடிவாதமான தெய்வம்னு சொல்லுவாங்க. கண்ணனூர் தெய்வமே பிடிவாதக்காரிம்பாங்க. ம், ம். அதாவது சமயபுரத்தால் சாய்ந்தால் கண்ணனூர் தெய்வம் வந்து பிடிவாதம் பிடித்து நின்றாள்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட தெய்வங்க. அப்போ அதுக்காகவே ஆலயமும் கட்டி கொடுத்தார். யாருன்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்தவங்க. இதெல்லாம் நம்ம எங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எங்கேருந்து தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள் அந்த கிருஷ்ண கிருஷ்ணர். காலத்திலேருந்து வந்ததை ஆ. அவர்களும் உணர்ந்து மக்களுக்கு போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த உயர்வான சனாதன தர்மமான ஹிந்து தர்மத்தை வந்து மக்களுக்கும் செலுத்தணும் அப்படின்னு தான் அந்த காலங்களில் ராஜாக்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வேஷன்ஸ் வருது. இன்வேஷன்ஸ்னா போர் தொடுத்தல் வருது. ம். அதுக்கப்புறமா வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலங்களில் இருந்த பேரரசர்கள் சில பேரை நம்ம மறந்துடக்கூடாது. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன்னா, நம்மலாம் இன்னைக்கு ஜம்முன்னு போகிறோம், நம்ம சென்னை ஹைவேஸில் அப்படியே போகிறோம், சமயபுரத்துக்கு போகிறோம்னா, எத்தனையோ பேரரசர்கள், எத்தனையோ சிற்றரசர்கள், அந்தந்த கிராமங்களில் இருந்தவங்க பேரரசர்கள் அந்த இதில் ஆட்சி செஞ்சவங்கலாம் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. நிச்சயமா. அதாவது நம்ம பண்பாட்டை. ம். அப்போ அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்ணனூரில் கோயிலும் வருது, சமயபுர ஆயியோட கோயிலும் கோவிலும் வந்து வருது. ஆ. அப்போ சமயபுரத்துல குடிக்கொண்டதுனால அந்த மகாமாரியம்மனுக்கு வந்து சமயபுரத்தாள் அப்படின்னும் பெயர் வருது. சமயபுரத்தாள்ன்ற பேர் வந்தாலும் அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கூஸ்பம்ஸ் ஆகட்டும், அந்த வைப் ஆகட்டும், வேற எந்த இடத்துலையுமே குறிப்பாவே அம்மன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாடலை கேட்டாலே ஒரு உடுக்க சத்தத்தோட ஒரு பாடலை உண்மை. கேட்கும்போது ஒரு ஒரு மாதிரி நம்மள அறியாம ஒரு கால்கள் வந்து ஒரு நடனம் ஆடுறதையும், உண்மை. கைகள் வந்து தானா அசையறதையும், உண்மை. சில பேர் சாமி வந்து ஆடுறதையுமே நம்ம வந்து பார்க்கறோம். Definite-ஆ. அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு அவங்களோட அதுவும் டிவைனிட்டி அருள். அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமயபுர மாரியம்மன் ஸ்பெஷல் இல்லையா? ஆமா, அவளுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? டெஃபினட்டா. அது ஒரு ஆதி காலத்து பாட்டு. எனது அன்பார்ந்த நேயர்களே, சமயபுரத்தாளோட பக்தர்களுக்கு சமயபுரத்தாளின் தாசர்கள்னா அடிமைகள் பல பேருக்கு இந்த பாட்டு தெரியும். இதை பாட்டு ராகமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். ம். சமயபுரத்தாள் இந்த பாட்டு ரீதியாகவும் பாடுங்க. அந்த அம்பாள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வருவா. வரும்போது உங்கள் வீட்டுக்கு வருவா. வரும்பொழுது இதை மனசார உருகி பாடுனீங்கன்னா சௌக்கியம் கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த பாட்டையும் பாடுவோம். அம்மா சமயபுரத்து நாயகியே, சாம்பிராணி வாசகியே, தருணம் வந்து காத்திடுவாய் மாரியம்மா, மாரியம்மா உன் தாள் பணிந்து நிற்கிறோம் மாரியம்மா. மாரியம்மா எல்லாரும் சேர்ந்தே பாடலாம் ஆமா. இல்லையா?
காத்து நின்று கால் கடுக்க காத்து நின்று சோகத்தை மறந்து நின்றோம் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் துன்பங்களை தீர்த்திடுவாய் சமயபுர மாரியம்மா. மாரியம்மா அம்மா எல்லோர்க்கும் அன்னை என்றோ மாரியம்மா. மாரியம்மா கால்கள் சிலம்பொலிகள் களிர் களிர் என்று ஒலிக்க கண்கள் மூடிய வண்ணம் காண்கின்றோம் மாரியம்மா. கடைக்கண் திறந்து காத்திடுவாய் எங்கள் சமயபுர மாரியம்மா. மாரியம்மா ஐயோ என்ன மாதிரியான ஒரு நீ வைப்ரேஷன். கண் கண்ட தெய்வமே எங்கள் சமயபுர மாரியம்மா. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே வந்து இப்ப வீட்லயே அந்த ஒரு ஃபீல் வந்துருக்கும். டெஃபினட்டா அந்த மாரியம்மனை இப்பேற்பட்ட தெய்வத்தை சீதலா தேவின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தையும், இதுல இன்னொரு கதையும் உண்டு. இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றதை விட இந்த அம்பாளை உணருங்கள். இந்த அம்பாளை எவ்வளவுக்கு எவ்வளவு, இது நான் ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லணும்னா, வாழ வைக்கும் தெய்வமாம் சமயபுர மகமாயி. ஏன்னா நம்மளும் அந்த காவேரி கரையில் பிறந்து வளர்ந்த ஒரு அடியேனோட அந்த தாயோட ஒரு தாசன் என்ற உரிமையில் அந்த அந்த அம்பாள் போட்ட பிக்ஷையில் வாழக்கூடிய அந்த எல்லை தெய்வத்தோட அந்த சீதலா தேவியோட அருளில் வாழக்கூடிய ஒரு பக்தன் என்ற முறையில் உரிமையோட சொல்கிறேன். அவளோட சக்தி வந்து பராசக்தின்னு சொல்கிறத விட ஒரு மகாசக்தி. அதனால தான் மகாமாயி என்று பெயரும் உண்டு. அப்போ இன்னொரு இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னா, எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும், ஒரு சக்தி பீடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மூலவர் சந்நிதியில் குங்குமம் தான் தருவாங்க. ஆமா, இந்த கோயில் நீங்கள் போய் பாருங்க, அங்கே போனீங்கன்னா விபூதி தருவாங்க. இதோட தத்துவம் என்னன்னா, அம்பாளோட நெத்தி நிறைய பார்த்தீங்கன்னா அம்பாள் எப்படி இருப்பான்னா சிவசக்தி ஸ்வரூபம். அம்பாளுக்கு எப்படின்னா, நீங்க சிவனை கும்பிட்டாலும் அம்பாளை கும்பிட்ட இது கிடைக்கும். ஆமா, சிவசக்தி ஸ்வரூபமா அங்க அம்பாளை போய் நீங்க வழிபட்டீங்கன்னா சிவனை கும்பிட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும், அம்பாளை கும்பிட்ட பலனும் கிடைக்கும். அப்போ அங்க நீங்க போகும்போது என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அம்பாளை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு என்ன ஏது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. டெடிகேட்டடா சரணாகதி போய் அடைஞ்சிருக்க. அம்மா தாயே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசார கும்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, இது சத்தியம், நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட துன்பங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதாவது நிறைய நல்லவர்கள்ட்ட பழகுறோம், சில கெட்டவர்கள்ட்டையும் பழகுறோம். அது தெரியாமையே வர பழகுவோம். ஏன்னா எதிரிகள் வந்து கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துருவாங்க, துரோகிகள் கூடயே தான் இருப்பாங்க, தெரியவே தெரியாது. அப்போ அதுக்காக தான் சொல்றேன், இந்த தனிநபர்களை சொல்வதை விட அம்மா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும்னு மனசார இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த அருமையான பாடலையும் நீங்கள் மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி, அழகான தமிழ் பாடல் தான், இதை மனப்பாடம் பண்ணி சமயபுர மகமாயியை நினச்சி மனசார பாடுங்க. இதோட இன்னொரு விசேஷமும் அந்த கோயிலில் உண்டு. சீர் வைக்கிறத பற்றி பேசலாம். அந்த சீர் வைக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் கிடையாது அன்பர்களே, இந்த சீர் வைக்கிறது பெருமாள் கொடுப்பார். பூச்சொரிதல் விழா, பூச்சொரிதல் விழாங்கிறது சமயபுரத்தில் வந்து திருச்சி இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்கள் சில பேர்லாம் நடந்தே வருவாங்க, நடந்தே வந்து சீர் வச்சு அதே மாதிரி பூ எடுத்து அம்பாளுக்கு அந்த கோவத்தை தணிக்கிற மாதிரி. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பாள் சாந்த ஸ்வரூபிணி தான், ஆனா அம்பாளை ஏன் கெட்டவங்களுக்கு அவ கோவக்காரி, அதை புரிஞ்சுக்கணும். அம்பாளோட ஸ்வரூபத்தையே பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியாயி அங்க போய் பாருங்க, தலைமண்டையா இருக்கும், வரிசையா காலை வச்சு மிதிச்சிருப்பா அம்பாள். காரணம் அது வந்து உக்ரம் கிடையாது அன்பர்களே, அம்பாள் பேசும் தெய்வம். அப்படின்னா கெட்டவர்களுக்கு அவ ரொம்ப கெட்டவ, நல்லவர்களுக்கு உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்குவா. அப்படிங்கும் போது அந்த அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சொரிதல் விழாங்கிறது நடக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடியேற்றம்னு நடக்கும். அதே மாதிரி அந்த அந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் திருச்சியில். இதில் வந்து வலியவரா எளியவரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சமயத்தில் திருச்சி போனோன்னா யார் என்னன்னு பார்க்காம அப்படி ஒரு உபசரிப்பு இருக்கும். போற வழியெல்லாம் வந்து காலையில ஆரம்பிச்சு இரவு நேரம் வரைக்கும் அப்படி ஒரு உபசரிப்பு. சாப்பாடு வேணுமா சாப்பிட்டு போங்க, ஆமா
மோர் வேணுமா குடிச்சிட்டு போங்க, ஆமா. என்ன வேணுமோ அது ஆமா. வந்து அப்படி ஒரு உபசரிப்பை நம்ம திருச்சி மாநகர் முழுக்கவே பார்க்கலாம். உண்மை. சமயபுர மாரியம்மனை ஆமா. யோசிச்சுட்டு வந்துட்டோம்னா போதும், ஆமா, அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா. 100%. அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அம்பாள் எந்த நேரத்துல வருவா தெரியுமா? சமயத்தில் வந்து காப்பாள் நம் தாய் சமயபுர மகமாயி, விடமாட்டா. ம். நீங்க ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சிட்டீங்கன்னா, நீங்கள் அவளை மறந்தாலும் அவள் உங்களை மறக்க மாட்டாள். இது சத்தியமான உண்மை. அதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பணிவா என்ன சொல்றேன், இந்த சீதலாதேவி ஸ்வரூபமான இந்த அம்பாள்கிட்ட போய் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. அம்பாள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கோங்க. இந்த சிவசக்தி ஸ்வரூபமான இந்த அம்பாள்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா, உன்னை காலத்துக்கும் நான் தொழணும், உன்னோட ஒரு பக்தனாக வாழணும், ஒரு பக்தையாக நான் வாழணும், உன்னை நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி வணங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு என்ன சொல்றது தடைகள் நிவர்த்தி பண்ணி உங்களை பிரம்மாண்டமான வாழ்க்கையில் இந்த அம்பாள் வாழ வைப்பாங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ரொம்ப அற்புதம் ஐயா. அழகா வந்து கிருஷ்ணருடைய கதையில ஆரம்பிச்சு சகோதரியான சமயபுர மாரியம்மன் எப்படி வந்து இந்த ஸ்தலத்துல தங்கினாங்க அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. வருடா வருடம் நடக்கக்கூடிய தேருக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து மாரியம்மனை தரிசிக்க வராங்க. உள்ள இருக்க அம்மன் எதுக்கு தேர்ல வலம் வரா, எதுக்கு பக்தர்களை வெளியில வந்து பாக்குறா? அதாவதுங்க, இது ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது அம்பாள் எப்படின்னாங்க, இதே இதே இந்த கணக்குல அந்த தேரோட்டம் நிகழ்ச்சி நேரங்கள்லையும் சரி, அம்பாள் பவனி வரக்கூடிய தெய்வம் என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது திருச்சி எல்லையோட, அதாவது வடக்கு எல்லை தெய்வம்னு நாங்க சொல்லுவோம். சரிங்களா? தெற்கு எல்லை தெய்வம் இதெல்லாம் பத்தி வருங்காலத்தில் பேசுவோம். பட் இருந்தாலும் அந்த அம்பாள் வந்து வெறும் சாந்த ஸ்வரூபிணி மட்டும் கிடையாது. அந்த எல்லைக்கே வந்து அவதான் ராணின்னு சொல்லுவோம். அப்ப அதோட தன்மை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் செழிப்பமா இருக்கணும், அங்க எந்த ஒரு கெட்டதும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இதுலேயும் உள்ளுக்குள்ள நடக்கும், இது வெளியவே வரக்கூடிய அமைப்புகளும். இந்த காலங்களில் தேரோட்ட நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலங்களில் இன்னொரு அற்புதமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த காலங்களில் உங்களுக்கு உடல் நோய் இருந்தாலோ மனநோய் இருந்தாலோ இல்லைன்னா சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத சில மாயாஜால வித்தைகள்லாம் சில பேர் பண்ணுவாங்க. இந்த குடும்பங்களை கெடுக்கிறது செய்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் சில பேர் இன்னைக்கு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க செய்கிறீங்கன்னா, இந்த காலங்களில் அங்கேயே போய் இந்த பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு கார்கிட்ட போட்டோ அந்த இடத்துல போய் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாலும் நோயையும் குணப்படுத்துவாள், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களையும் சரி செய்வாள். இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடக்குதுங்கிறது சத்தியமான உண்மை. இது மட்டும் கிடையாது, அந்த காலங்களில் அமாவாசை, பௌர்ணமி, இந்த காலங்களில் இந்த திதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த திதி இருக்கணும், அமாவாசை திதி இருக்கணும், பௌர்ணமி திதி இருக்கணும். அந்த காலங்களில் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, முன்னாடி காலங்களில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோயிலுக்குள்ளேயே போய் படுத்துக்கலாம். இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது. அது இருக்கிறதுனால அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை எங்கெல்லாம் அவள் பிரகாரத்தில் வராளோ அம்பாள், அப்போ அந்த இடங்களில் போய் ஒரு ஓரமாக போய் படுத்துக்கிறதோ, இல்லைன்னா ஒரு காரே வச்சுருக்கீங்களா, கார் பக்கத்துலேயே படுத்துக்கிறதோ, பக்தி ஸ்ரத்தையோட, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த டயத்தில் போய் ஊர்க்கதை பேசுறது, அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி, இந்த கதையெல்லாம் பேசாமல் நம்ம அந்த இதுக்கே போகிறது எதுக்கு போகிறோம், நம்ம சரியாகிறதுக்காக போகிறோம். அப்போ அந்த டயத்தில் அம்பாளை மனசார நினச்சிட்டு, முடிஞ்சால் இந்த பாட்டையும் பாடிட்டு, மனசார இது மந்திர ரீதியாக கூட சொல்லிட்டு மனசார நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் போயிட்டு வந்த வித்தின் அ மேட்டர் ஆஃப் 10 டேஸ்க்குள்ளேயே பெரிய மாற்றங்களை அம்பாள் கொடுக்குறாங்கிறதும் உண்மை. ஆனால் இது வந்து நீங்கள் உணரத்தான் முடியும் இந்த தெய்வத்தோட சக்தியை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த அம்பாளோட வட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவள் உங்களை கொடுக்கக்கூடிய செல்வமும் சரி, உங்கள் கூடையே வரக்கூடிய விஷயங்களும் சரி, அது மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய முன்னேற்றத்தை நம் தாய் சமயபுரத்தால் கொடுப்பாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. சமயபுரம் மாரியம்மனை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம திருச்சி மாநகரை பற்றி கட்டாயமாக பேசி ஆகணும். ஏன்னா அரங்கனும் அங்கேயே வந்து தங்கினவர். உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை தான் வேணும்னு அங்கே தங்கிட்டார். நம்ம மாரியம்மனும் அப்படிதான். அப்போ அந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? இத்தனை தெய்வங்கள் நான் இங்கே வரேன்ப்பா தங்குறேன், உங்களுக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருச்சிக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? அதனால தானே அவங்க வந்து தங்கியிருக்காங்க. நாம் எல்லாரும் அங்கே தானே போய் பார்க்குறோம். சத்தியம். இதில் மேடம் அழகாக சொன்னாங்க. இது வந்து நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜோதிடர்ன்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அப்படிங்கும்போது இதில் என்ன அம்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளோட ஸ்வரூபம் என்ன? இவ யாருக்கான பிரீதி? மிகப்பெரிய பிரீத்தினா ராகு பகவானுக்கான பிரீதி. அது மட்டும் கிடையாது. சந்திர சூரியன் கெட்டு போயிருந்தாலும் இங்கே போய் வழிபாடுகள் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். அடுத்தது மேடம் அழகாக கேட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க, அரங்கன் இருக்காருங்க. அவர் யாரு? சுக்கிரனுக்கு கண் இழந்து கூட இருக்கக்கூடிய காலங்களில் சுக்கிர பகவான் அங்கே போய் வழிபட்டு தான் செல்வத்தை ஈட்டினார். அப்புறம் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நம்ம பஞ்சபூத ஸ்தலமான நம்ம ஜம்புநாத சுவாமி திருவானைக்காவல். அங்கே மனநல பாதிக்கப்பட்டவங்க, மன சோகம் இருக்கிறவங்க, நீரினால் அது நீர் ஸ்தலம் இல்லையா, பஞ்சபூத ஸ்தலம். இது திருச்சி மக்கள் இருக்கிறவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மண் வேறங்க. இந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்தவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிறவன் அதை விட்டு போக மாட்டான். ஏன் நான் சொல்கிறேன், உரிமையாக சொல்ல, நானும் திருச்சிக்காரன் தாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு மண், அது வாழ வைக்கக்கூடிய மண். அதே மாதிரி அது இருக்கிறதுலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் நம்ம சொல்கிறது கேது. ஏன்னா சூரிய கதிர்களை வச்சு தான் ஒளி பொருந்திய கிரகம் ஒளியற்ற கிரகம் கணக்கு வச்சும்போது அதை தடுக்கக்கூடிய வல்லமை ராகுக்கு உண்டு. அந்த ராகுவையே தடுத்து நிறுத்தக்கூடிய அம்சம் கேதுக்கு உண்டு. அப்போ கேதுக்கு மிகப்பெரிய பிரீத்தி யாருன்னா மலைமேல் இருக்கும் பிள்ளையார், அப்போ உச்சி பிள்ளையார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அது கோயில் நகரம் மட்டும் இல்லை, அந்த காவிரி தண்ணியில் குளித்து பழகுனனால அந்த மக்களும் ஒரு மாதிரி அது ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி அமைப்புகள் நம்ம எல்லாம் திருச்சி மக்களுக்கு கிடைச்சதும் நன்மையே. என்னைக்காவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா உறுதியாக நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் செய்யணும். சமயபுரம் மாரியம்மனை திருவுருவப்படமாக எடுத்துன்னு அம்பாளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்கிட்ட படம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, திருவுருவப்படமாக எடுத்துட்டோ. சிலை வைக்கும் போது நல்லா பார்த்துட்டு வைக்கணும். திருவுருவப்படமாக வச்சு அம்பாளை இந்த பாட்டை பாடி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி அம்பாளை நீங்கள் வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் இந்த சமயபுரம் மகமாயி உங்களுக்கு கொடுப்பாளுங்கிறதுல மாறுபட்ட கருதே கிடையாது எனது அன்பார்ந்த நேயர்களே. அற்புதமான விஷயங்கள் சார். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போதே நம்ம மறுபடியும் போகணும் சமயபுரம். போகாதவங்க இப்போ யோசிப்பாங்க, ஐயோ இந்த அம்மனை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராப்தம் கட்டாயமாக நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு கிடைக்கணும்ன்ட்டு அந்த சமயபுரம் மாரியம்மனை நான் மனசார வேண்டிக்கிறேன். அற்புதமாக சமயபுரம் மாரியம்மனுடைய தல வரலாறு என்ன, புராண கதைகள் என்ன, எதுக்காக தேர் இருக்கிறோம், எதுக்கு நம்ம சீர் வைக்கிறோங்கிறதையும் அழகாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியகம் தொலைக்காட்சிக்கும் இதை கண்டுகளிக்கும் நேயர்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோ.